என்னன்னு பார்க்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த கள்ளி செஞ்ச வேலை. டிஷ்யூ பேப்பர் மொத்தமாக வாங்கி இதில் அடுக்கி வைப்போம். இதில் இருந்த டிஷ்யூவை எப்படி தான் மூக்கை நுழைச்சாலோ வாயை நுழைச்சாலோ கையை நுழைச்சான்னு தெரில, துண்டு துண்டாக ஆக்கிழிச்சு ஒரு பண்டல் டிஷ்யூ அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கான். இது வேஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பயனா, இந்த பிளாஸ்டிக் வயிற்றில் போச்சுன்னா, போன தடவை இப்படி தான் பிளாஸ்டிக் தின்னு தான் உடம்பு சரியாமல் நம்ம கஞ்சியை குடிக்குமோ குடிக்கல இவ்வளோ ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்த்துருக்கு. இப்போ பாருங்கள், இவ்வளவும் செஞ்சுட்டு நான் ஒன்றும் செய்யலப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு எனக்கு வேலையை வச்சுருக்கா. இந்த கட்டையெல்லாம் தெரியுதா? இந்த கட்டை இதெல்லாம் இவ தின்னது தான். செவுரெல்லாம் தின்னு என்னத்தை செய்யட்டும்? டாக்டர் சொல்கிறாரு, இவரை கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. கவனிக்காமல் உனக்கு என்ன செய்ய? இவ்வளோ டிஷ்யூவும் போச்சு. டிஷ்யூ போனால் போதுங்க, ஆனால் வயிற்றுக்குள்ளே போய் எவ்வளோ பிளாஸ்டிக் போயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இவ்வளோ மேய்க்கிட்டா, அந்த வீட்டில் உள்ளவங்கள மேய்க்கிட்டா, இவ்வளோ செஞ்சுட்டு நான் அதுக்கு திட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை, பேசவும் இல்லை. அவள்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு இருக்கேன். நான் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள். நான் ரொம்ப யோக்கியம், நான் ரொம்ப நல்லவான்னு யாரையாவது என்னை சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு நிற்கான். தாங்க என் நிலமை இருக்குது. பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டு வந்து எங்கடா படுக்கலான்னு இருக்கும்போது இந்த பொண்ணோட கொடுமை. நான் ஒரு நாளும் அடிக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேன். அறியா வயசில் விட்டுருவேன். கேட்குற வயசுக்கு இப்போ தப்பு அவள் செஞ்சுட்டு இன்னமும் நான் தப்பு பண்ண மாதிரி அவள் மூஞ்சிய முகரக்கட்டை இப்படி வச்சுருக்கா. பிடிச்சா லைக் பண்ணுங்கப்பா. டிஷ்யூ வாங்கிட்டு பார்த்து செலவு பண்ணுவேன். கிச்சனுக்கு வேணுமே, இந்த டேபிளெல்லாம் துடைக்கணும்னு இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணை நான் என்ன சொல்லட்டும், நீங்களே சொல்லுங்கள். பொண்ணு இல்லை, பேய். இவ்வளோ சேட்டை குடி போச்சு. நம்ம நிலமை சொல்ல, வீட்டுக்குள்ளேயும் கொடுமை, வெளியும் கொடுமை. ஆனால் இவா கொடுமை எனக்கு பெரிய கொடுமையாக இருக்குது. ரொம்ப திட்டேன், ரொம்ப சேட் ஆகிட்டா. அதுக்காக இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா காரியம் செஞ்சுருக்கால. என்ன விட்டால் இந்த கழுதைக்கு யார்? இந்த கழுதையை விட்டால் எனக்கு யார்? திட்டுனாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. எங்கள் விஸ்கிக்கு 3 வயசு தான் ஆகுது. அவர் குழந்த. இப்போ நான் பெற்ற பிள்ளைங்கிறது ரொம்ப பண்ணாமல் அடிக்கவா போகிறோம்? ஒரு நாளும் கிடையாது. பாசக்கார பிள்ளைங்க அவங்க. நான் இது வரைக்கும் என் கடையில் இருக்க பிள்ளைங்களே நான் திட்டினது கிடையாது, அடித்ததுன்னு. கடையிலலாம் எவ்வளோ நாசப்படுத்துகிறாங்க இவங்களாம். கடலோட கிருபைங்க இவங்களாம். கதையும் முடிஞ்சு போச்சு, வீடு சுத்தம் பண்ணியாச்சு, ஐஸ்கிரீமும் முடிஞ்சு போச்சு. பாய் போல் விஸ்கி, பாய்.